எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் செல்வம் கொழிப்பதற்குண்டான அருளை பெறணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நமக்கு ரிஷப விரதமும் வருது அப்படிங்கிறதால இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுதே மாதத்தில் 2 முறை வரும். தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம், வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நமக்கு மாதத்தில் 2 முறை வரக்கூடிய அஷ்டமி திதி நாளின் பொழுது காலபைரவரை வணங்கி வழிபாடு மேற்கொண்டாலே கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். எல்லா விதமான தீய சக்தியினுடைய தாக்கத்திலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. வளங்கள் பெருகக்கூடிய மாதமாக கருதப்படக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி கண்டிப்பாக எல்லா விதமான செல்வ வளங்களையும் பெறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த குறிப்பிட்ட நன்னாள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே மங்களவாரம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளில் மனதை செலுத்துவது, இந்த குறிப்பிட்ட மங்கள வாரத்தில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்க்கை எண்ணெய்க்குரிய வழிபாடுகள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம். இப்படி இதோட நம்ம காலபைரவருக்குரிய வழிபாட்டையும் சேர்த்து கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற பலன்கள் அனைத்துமே பெற முடியும். வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே செல்வம் சேர்வதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள். அஷ்டலட்சுமிகளுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா காலபைரவர். அப்படி அந்த மாதத்தில் நமக்கு வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு அஷ்டலட்சுமிகளும் காலபைரவர் கிட்ட செல்வத்தை பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதனாலே தான் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு செல்வவளம் பெருகுவதற்குண்டான அருளை பெறுவதற்குண்டான பரிகாரங்களை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால நம்ம மகத்தான பலன்களை பெற முடியும். நாளைய தினம் காலபைரவருடைய சந்நிதிக்கு போயிட்டு உங்களால் வழிபட முடியும் அப்படின்னு சொன்னால் 5 விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். 5 விளக்குலையுமே பார்த்தீங்கன்னா 5 விதமான எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், இப்படி நம்ம 5 விதமான எண்ணெய் வகைகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இது நம்ம ஏற்றும் பொழுது காலபைரவரை முழு மனதோடு செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்க பெறணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலை முன்வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த வழிபாட்டோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொண்டாலே கட்டாயமாக நமக்கு கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நம்ம வீடுகளில் தான் கடைபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோவில் சென்று காலபைரவரை குறிப்பிட்ட இந்த ராகு கால நேரத்தில், ஏன்னா ராகு கால நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் பைரவருக்கு உகந்த நேர வழிபாடு. அதனால் இந்த நேரத்தில் 5 விதமான எண்ணெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துட்டு தொடர்ந்து நம்ம மாலை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கடைபிடிங்க. ராகு கால நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 3 to 4:30 அப்படிங்கிற நேரத்தில் வருது. அப்படி அந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ ஒருவேளை கோவில் சென்று வழிபடவே முடியல, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீடுகளில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருடைய திருவுருவப்படம் வைத்திருந்தாலும் சரி, இல்லை சிவபெருமான், பார்வதி தேவி தாயார், இப்படி குடும்பமாக இருக்கக்கூடிய திருவுருவப்படம் வைத்திருந்தாலும் சரி, அந்த திருவுருவப்படத்திற்கு முன்பாக நீங்கள் 5 அகல் தீபங்களை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். 5 விதமான எண்ணெய் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. திரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பஞ்சு திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, இப்போ அடுத்ததாக பரிகாரம் எப்படி மேற்கொள்ளணும், இந்த பரிகாரத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியை அந்த மாலை விளக்கேற்றுவதற்கு முன்பாக சுத்தப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நிலைவாசலை சுத்தப்படுத்தும் பொழுது நல்ல வாசனையுள்ள பொருட்கள், அதாவது பன்னீர், ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனையுள்ள பொருட்களை வைத்து நீங்கள் துடைத்து விடுவது அப்படிங்கிறத செய்யணும். முதல்ல நீங்கள் சாதாரணமாக எப்படி சுத்தப்படுத்துவீங்களோ அதில் சுத்தப்படுத்திட்டு பன்னீர் கொஞ்சமும் ஜவ்வாது தூள் இருக்குது இல்லை பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் தண்ணீரோடு கொஞ்சமாக சேர்த்து குழைத்து அதை கொண்டு சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்திருங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய பூஜை அறையில் கட்டாயம் நீங்கள் பூஜை அறை கோலத்தை போட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறத இந்த மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்திடணும். இதை தொடர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடியவங்க, கடன் சுமை அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, வீட்டில் எப்பயுமே பணத்தட்டுப்பாடு ஏற்படுது, கொஞ்சம் கூட என்னால் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வேரோடு ஒழியும். ஒரு 10 ரூபாய் தாள் இல்லை 50 ரூபாய் தாள் இல்லை நீங்கள் 100 ரூபாய் தாள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை கூட நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும்.
முதல் முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பணத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு செய்யும் பொழுது கேட்டதற்கும் மேலான பலன்கள், அதாவது நம்ம இவ்வளோதான் செல்வம் வேணும், கடன் தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தா கூட நம்ம கேட்டதுக்கும் மேலான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இது கூடவே பட்டை ஒரு துண்டு வைங்க. சுருள் பட்டை இல்லை நீலப்பட்டை எது வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு துண்டு வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இது கூடவே கொஞ்சம் சோம்பையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த 3 பொருட்களுடைய சேர்க்கையை ரூபாயோடு கொண்டு வரும் பொழுது ஒரு ரூபாய் தாளை எடுத்து அதுக்கு மேல் இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளும் கிடைக்கும். ஸ்வர்ணாகர்ஷண பைரவருடைய பேரருளால் நம்ம என்னெல்லாம் வேண்டி வழிபாடு மேற்கொள்கிறோமோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். சரி, இந்த பொருட்களை பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே வைத்து நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபட்டாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூபாய் தாள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு இந்த பொருள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். பணம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த செயற்கை பொருளினுடைய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். இதை நம்ம செய்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் இந்த பணப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜையில் வைப்பது, தீபதூப ஆராதனை காண்பிப்பது அப்படிங்கிறது செய்யணும். நம்ம வீட்டில் எப்பயுமே கெட்ட சக்தியினுடைய தாக்கம் வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பண பிரச்சனை, மன கஷ்டம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கெட்ட சக்தியினுடைய தாக்கம் தான். அதனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இந்த வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு செய்து முடிச்சுட்டு தூப தீப ஆராதனை காட்டும் பொழுது தூபத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. வெண்கடுகு அப்படிங்கிறதே பைரவருடைய தேவகணங்களில் ஒன்று. அதனால் இந்த குறிப்பிட்ட நன்னாளன்னைக்கு நம்ம வெண்கடுகு தூபத்தை சேர்த்து வீடு முழுக்க தூபம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான கெட்ட சக்தியும் பொடி பொடியாகும். இதை நம்ம செய்துட்டு இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி வீட்டினுடைய நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலைவாசல் அப்படின்னு சொன்னாலே குலதெய்வங்களும் கும்பதெய்வதைகளும் மகாலட்சுமி தாயாரும் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம். அப்படி அந்த இடத்த நீங்கள் மாலை நேரத்தில் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து பூக்கள் எல்லாமே வைத்ததுக்கப்புறமா இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு துண்டு பட்டை, நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தின பட்டை கிடையாதுங்க, இதை தவிர வேறு ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் இடிக்கிற கல்லில் 1-2 இடிச்சு, ரொம்ப பொடியாகணுன்ற அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு பொடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டை பார்த்த மாதிரி நின்று, அதாவது நிலைவாசல் பகுதிக்கு வெளி பக்கத்தில் போயிட்டு நம்ம வீட்டை பார்த்த மாதிரி நின்று தூவி விடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம இந்த வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு செய்யும் பொழுது கோடான கோடி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை மன கஷ்டங்கள் அதிகப்படியாக இருக்குது, மனக்குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, அது அனைத்துமே தீருவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். கெட்ட சக்தியினுடைய தாக்கம் ஒரு இடத்துல வேறு இருக்கப்படுது அப்படின்னு சொன்னாலே நல்லவைகள் அனைத்துமே நாடி வரும். அப்படிங்கிறதால இந்த குறித்த செயலை நீங்கள் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு, அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மங்களவார அஷ்டமி நாளன்னைக்கு மேற்கொண்டாலே நிச்சயமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதை நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புதன்கிழமை நாளன்னைக்கு நீங்கள் எப்படி வாசலை சுத்தப்படுத்துவீங்களோ அதே முறையில் சுத்தப்படுத்தி அந்த பட்டை எல்லாமே எடுத்துடலாம். அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியான இந்த மங்களவார அஷ்டமி நாளின் பொழுது செல்வ வளங்கள் அனைத்துமே வீடுகளில் பெருகணும் அப்படின்னு சொன்னால் எந்த குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான பொருட்களுடைய சேர்க்கை இந்த நன்னாளன்னைக்கு பணத்தோடு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.